இப்போ ஆன்லைனில் ஏர்பாட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தால வந்துட்டு போரு. இன்னும் எவ்வளோதான் நான் சம்பாதிக்கிறது? கொஞ்சமாச்சு பணத்தை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறியா? நான் ஒருத்தி தானே சம்பாதிக்கிறேன். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு தேவையில்லாததெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. இப்போ இந்த ஏர்பாட்ஸ் உனக்கு தேவையா? ஆல்ரெடி 4 ஏர்பாட்ஸ் வச்சிருக்க தானே செய்யற. இந்த மாதிரி நான் காசில் ₹1 எடுத்துட்டேன்னா பாரு. ஹலோ, என்னடா விளையாட வரலையா? நான் வரல, எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்கு. என்னாச்சு? எல்லாம் எங்கள் அக்கா தான். அவள் காசில் ஒரு ஏர்பாட்ஸ் கூட வாங்க விட மாட்டேக்கா இனிய. டேய், உங்க வீட்லயே உங்க அக்கா மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க. நீ அவங்க காசுல அது இதுன்னு தேவையில்லாதெல்லாம் வாங்கிட்டு இருக்க. நாங்கெல்லாம் உன்ன மாதிரி அக்கா இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னடா? சரி வை, நான் அப்புறம் கூப்பிட்றேன். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற அளவுக்கு இப்போ என்ன நடந்துச்சு? ஏன் ஏதாவது நடந்தால் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா என்ன? டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்சூரன்ஸ். நீ ஒத்துக்கிடாட்டியும் இந்த வீட்டில் நான் தான் சம்பாதிக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. மந்த்லி 400 to 500 பே பண்ணாலே அப் டு crores வரைக்கும் உனக்கு கவரேஜ் கிடைக்கும். சப்போஸ் ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ வருது, எமர்ஜென்சியாக நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நான் உன்னை எப்போவுமே அமௌண்ட் சேவ் பண்ணி வை, சேர்த்து வைன்னு சொல்லிட்டு இருப்பேன். சாரி பா, இதுக்கப்புறம் அமௌண்ட் எப்படி சேவ் பண்ண முடியுமோ நான் சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி உனக்கும் இது ஆகாது. லிங்க் என்னோட பயோவில் கொடுத்துருக்கேன். மற்ற கம்பெனியை விட 15% கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போவே அப்ளை பண்ணி உங்கள் ஃபேமிலியை செக்யூர் பண்ணிக்கோங்க.